7.8 question number 1 to 5 தான் discuss பண்ண போறோம். Question number 1 பாருங்க. If modulus of adjoint of A is equal to modulus of A the whole power 9, then the order of the square matrix A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first நமக்கு இதோட ஃபார்முலா என்னன்றது எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா அப்படின்றது பாத்தீங்கன்னா adjoint of A. Okay, modulus of adjoint of A is equal to modulus of A the whole power n minus 1 the whole square. ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அவங்க கொடுத்திருக்கிறது என்ன? modulus of adjoint of A is equal to modulus of A the whole power 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? இந்த டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். therefore left hand side என்ன இருக்கும் பாருங்க, modulus of A the whole power n minus 1 the whole square is equal to modulus of A the whole power 9. இப்போ பேஸ் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? பவர் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். therefore n minus 1 the whole square is equal to 9. therefore n minus 1 is equal to square root of 9 வரும். அப்ப என்ன வரும் நமக்கு? n minus 1 is equal to 3. therefore n is equal to 4. so இந்த ஆப்ஷன் பாருங்க, n is equal to 4 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 is the correct answer. okay, now question number 2. if A is a 3 by 3 non-singular matrix such that A into A transpose is equal to A transpose into A and B is equal to A inverse into A transpose, then B into B transpose is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ B அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து B into B transpose நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆமா தானே? எஸ், B into B transpose is equal to what is the value of B? அவங்களே கொடுத்துருக்காங்க A inverse into A transpose. ஓகேவா? இது வந்து B. இப்போ இந்த B க்கு என்ன பண்ண போறோம்? நம்ம transpose எடுக்க போறோம். again A inverse into A transpose the whole transpose. ஓகேவா? yes, which is equal to, இப்போ பாருங்க இந்த transpose செப்பரேட் பண்றாங்க. இந்த first half அப்படியே வச்சுக்கலாம். அதாவது A inverse A transpose இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்? A inverse the whole transpose into A transpose the whole transpose. ஓகேவா? எஸ், இது ஒரு பிராக்கெட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம, which is equal to பின்னா இருக்கு நமக்கு இந்த A inverse A transpose அப்படியே வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த A transpose the whole transpose நமக்கு என்னவா மாறும்? A வா மாறும். ஓகேவா? A into A inverse the whole transpose மாறும். ஓகேவா? yes, which is equal to, இப்போ இந்த A முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன மாறும் நமக்கு? A inverse into A into என்ன இருக்கு? A transpose the whole inverse. A transpose இங்க இருக்கிறது, இந்த A transpose இங்க எழுதியாச்சு. இங்க என்ன இருக்கு? into A inverse the whole transpose. ஆக்சுவலா இது ரெண்டுதோட ரிசல்ட் என்ன? ஐடென்டி. ஓகேவா? எஸ், ஐடென்டி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஐடென்டி தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 3 is the correct answer. now question number 3. if A is equal to 3 5 1 2, B is equal to adjoint of A and C is equal to 3A, then modulus of adjoint of B divided by modulus of C is equal to dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த A ல இருந்து modulus of A நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, modulus of A is equal to modulus of 3 5 1 2. ஓகே, yes, which is equal to இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 minus 5 which is equal to 1. okay, modulus of A வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த modulus of C is equal to modulus of modulus of 3A. okay, yes, which is equal to இந்த modulus of 3A னா இது என்ன வரும் நமக்கு? இந்த modulus எடுத்தோம்னா அது ஸ்கொயர் பண்ணது வரும். அதாவது modulus of 3 into modulus of A. ஓகேவா? which is equal to 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. இந்த modulus of A ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு நமக்கு? இங்க 1. therefore modulus of C is equal to 9. ஓகேவா? now இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதலாம். அதாவது modulus of adjoint of B the whole divided by modulus of C is equal to modulus of adjoint of A adjoint of A
the whole divided by modulus of c ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ இதோட ரிசல்ட் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இதுக்கு ரிசல்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equal to நியூமரேட்டர் எழுதுறேன் பாருங்க modulus of a the whole power actually ஃபார்முலா சைடுல எழுதிக்கலாருங்க. அதாவது modulus of adjoint of a is equal to modulus of a power n minus 1 the whole square. Actually இங்க n அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 2/3 இருக்கலாம், இல்லைன்னா சரி 2/2 அப்படின்னா 3/3 இருக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன இருக்கு? 2/2 தான் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்ன நமக்கு 2. ஓகேவா? therefore இங்க ஃபார்முலா வந்து modulus of a power n minus 1 the whole square the whole divided by modulus of c நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ என்ன இருக்குங்க? 9 இருக்கு. ஓகேவா? எஸ் 9 modulus of c இங்க இருக்கு. 9 into modulus of a நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க modulus of a. ஓகேவா? அப்போ 9 அப்படி வச்சுக்கலாம். modulus of c ஓட வேல்யூ என்ன இருக்கு? 9. இப்போ இங்க மேல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்படி மேல ரீப்ளேஸ் பண்ண என்ன வரும் பாருங்க நமக்கு modulus of a the whole power என்ன இருக்கு நமக்கு? ஆர்டர் வந்து 2. அப்போ 2 minus 1 the whole square னா அது வந்து 1 தான். அப்போ அப்படியே இருக்கும். இங்க 9. ஓகே. இப்போ அந்த modulus of a ஓட வேல்யூ என்ன இருக்கு? 1. Therefore 1/9. See the option 2 is the correct answer. Okay. Question number 4. If a into 1 minus 2 1 4 is equal to 6 0 0 6 then a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு எதுதான் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம இங்கே செக் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே ஆகும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். திஸ் மெத்தட் இஸ் கால்டு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அப்படி இல்லைன்னா அனதர் மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். அதாவது let a is equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம் a b c d அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏவுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கம்பேர் பண்ணிட்டோம் நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ரெண்டு மெத்தட். ஸோ ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன் 3 எடுத்துக்கிறேன். நான் ஆப்ஷன் 3 எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 4 2 minus 1 1. ஓகே into இங்க என்ன இருக்கு 1 minus 2 1 4 which is equal to 6 0 0 6 இருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்? நம்ம ரோ வித் காலம் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 1 4 plus 2 into 1 plus 2 கேப் விட்டுட்டு 4 into minus 2 என்ன வரும் நமக்கு minus 8 plus 2 into 4 plus 8. ஓகேவா? எஸ். Next, second row with the first column. Minus 1 into 1. Minus 1 plus 1. Next, minus இங்க பாருங்க என்ன இருக்கு? Minus into minus plus 2 plus 1 into 4 plus 4. ஓகேவா? Which is equal to இங்க என்ன இருக்கு? 6 0 6. ஓகேவா? satisfied ஆயிடுச்சுங்களா? இப்போ 6 0 0 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே வந்துருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு 6 0 0 6. ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக செக் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து 1ல இருந்துச்சுன்னா அது ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏவோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம்? நம்ம ஏ பி சி டின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே ஏ எழுதுறீங்க ஏ பி சி டி. ஓகேவா? இன்டூ இங்கே என்ன இருக்கு 1 minus 2 1 4 which is equal to இங்கே 6 0 0 6 இருக்கு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளேஷன் ரோ வித் காலம் மல்டிப்ளேஷன் தான். எஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும் பாருங்க ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் மைனஸ் 2a பிளஸ் 4b. நெக்ஸ்ட் சி பிளஸ் டி. நெக்ஸ்ட் மைனஸ் 2c பிளஸ் 4d. ஓகேவா? மல்டிப்ளேஷன் which is equal to இங்க என்ன இருக்கு நமக்கு 6 0 0 6 இருக்கு. ஓகே. எஸ். இப்போ பாருங்க ஒவ்வொரு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி இங்கே லீனியர் ஈக்குவேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து என்ன இருக்கு நமக்கு இங்கே 2/2 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் நமக்கு என்ன இருக்கு 2/2 இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? எஸ். therefore a plus b is equal to 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே. நெக்ஸ்ட் c plus d is equal to 0. This is equation number 2. Next, minus 2a plus 4b is equal to 0. This is equation number 3. Next,
minus 2c plus 4d this is equal to 6. This is equation number 4. இப்போ இந்த 2 variable equation இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1 and 3 கம்பேர் பண்ணும்போது a and b வேல்யூ கிடைச்சோம். 1 and 3. ஓகே, அதே மாதிரி 2 and 4 சால்வ் பண்ணீங்கன்னா இங்கே சால்வ் பண்ணும்போது ab கிடைச்சிரும். 2 and 4 சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், c and d கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, now question number 5. If a is equal to 7 3 4 2 then 9 into I minus a is equal to அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷனை செக் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு, a inverse. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா a inverse divided by 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனில் 3 into a inverse. ஃபோர்த் ஆப்ஷனில் 2 into a inverse. அப்போ இந்த a inverse வந்து காமனாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற இந்த a வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, a inverse கால்குலேட் பண்ணுங்க. a inverse is equal to 1 by 2 into 2 3 minus 2 into minus 3 இங்க minus 4 7. ஓகேவா, இதை நான் டைரக்டா எழுதியிருக்கேன், நீங்க சைடில் வேணா ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க. இப்போ இதுல இருந்து 2 into a inverse, 2 into a inverse is equal to என்ன கிடைச்சு, 2 minus 3 minus 4 7 கிடைச்சிருக்கு. ஓகேவா, எஸ். இப்போ இந்த 9i minus a நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. ஓகே, எஸ். அப்போ இங்க 9 into I minus a which is equal to நமக்கு என்ன வரும், 9 into 1 0 0 1. ஓகே, மைனஸ் a ஓட வேல்யூ என்ன இருக்கு, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 7 3 4 2. ஓகே, எஸ். இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 9 0 0 9. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஓகே, minus 7 minus 3 minus 4 minus 2. ஓகேவா, எஸ், which is equal to இப்போ நம்ம செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2 minus 3 minus 4 7. ஓகேவா, எஸ். அப்போ இதோட வேல்யூ தான் நம்மகிட்ட என்ன இருக்கு பாருங்களேன், அதாவது 2 minus 3 minus 4 7 அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூவை நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 2 into a inverse ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, therefore 9i minus a is equal to 2 into a inverse. Okay, yes, so that option வந்து பாத்தீங்கன்னா 4 is the correct answer. Okay, thank you students for watching this video.